அருமையான தேவன், அன்பே உருவான தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு எழுச்சியை எதிர்பார்க்கிறார். எஸ், அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதில் தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்காய் கனி குடிக்க வேண்டிய நாம் மறந்து விடுகிறோம் அல்லது மறுத்து விடுகிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தராகிய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். இதோ உங்களுடைய புரிதலுக்காக அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ எழுந்து, இந்த வார்த்தையை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வீழ்ச்சி வருதுங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் அநேகர் பயந்து இருப்பது என்னென்னா பொருளாதார வீழ்ச்சி தான். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, போட்ட பணம் வருமா வராதான்னு இப்படி மனதில் குழப்பத்தோடு ஓடுறவங்க உண்டு. ஆனால் கர்த்தரை நம்புகிற ஜனங்களுக்கும் அவரை நம்பாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை இந்த காலகட்டங்களில் நம்ம முகமுகமாக பார்க்குறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, நீ எழுந்து. என் அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க கூடாதபடி ஒரு பொல்லாத ஒரு காரியத்தை பிசாசு மனுஷனுடைய இருதயத்தில் வைக்கிறான். அது பேர் என்ன தெரியுமா? சாரோஸ், அதாவது கவலைகள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கவலையினால் என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை முதலாவது தங்கள் சரீரத்தில் தேவன் தர விரும்புகிற அல்லது தந்த ஆரோக்கியத்தை இழக்கிறாங்க, அல்லது தேவன் தர விரும்புகிற சுகத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இழந்துடுறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகளே, நீ கவலைப்பட்டது போதும், நீ கலங்கினது போதும், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. பின்பு தான் ஆண்டவர் டைரக்ஷனை காட்டுவாருங்க. எடுத்த உடனே இதை நான் அதை செய்வேன், அதை உனக்காக இதை பண்ண போகிறேன்னா அவன் சொல்கிறது கிடையாது. நீ எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து வருகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் எழுச்சிக்கே ஆரம்பம். ஒபீடியன்ஸ் லீட்ஸ் டு பிளெஸிங்ஸ், அதாவது கீழ்ப்படிதல் ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்மை நடத்தும். ஆக நீ எழுந்து கீழ்ப்படிதலோடு எழும்புவோமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சரி, யார் தான் கவலைப்படலை? இன்றைக்கி உங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தையை நான் உங்களுக்காக கொடுத்தாலும் இந்த பாதையெல்லாம் நாங்கள் கடந்து வந்து தேவ பலத்தினாலும் ஜெயித்தபடினால்தான் உறுதியாக சொல்லுகிறோம், ஆண்டவர் நம்மை புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீரை கொண்டு செல்கிறவர். ஆகவே என் அன்பானவர்களை, சோர்ந்து போகாதீர்கள். எந்த நோயோ எந்த போராட்டமோ எந்த தீங்கோ உங்களை உட்கார வைக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய தொடங்கிவிட்டார். இப்பொழுதும் கூட இந்த ஆலோசனைப்படி நீங்கள் செய்வீங்கன்னா எப்பொழுதும் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். பிலிப்பியர் புஸ்தகத்தில் 4ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் எழுந்து பிரகாசிக்க முடியாதபடி இருக்க காரணம்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஒரு தேவை இருந்தாலும் இன்னொரு நீடு இருந்தாலும் நீங்கள் முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. என் அன்பானவர்களே, கர்த்தராகிய தேவன் இருக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவர்களை வைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய பல நல்ல மனிதர்களை நண்பர்களை அனுப்பலாம். ஆனால் முதலாவது தேவனையும் அவர் ராஜ்யத்தையும் தேடுங்கள், கூட எல்லாம் கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 நம்ம வாசித்திருக்கிறோம் இல்லையா? அதனால் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டுமானால், கர்த்தருக்காக எழும்ப வேண்டுமானால் முதலாவது நீங்கள் எப்பொழுதும் உங்கள் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் ஜீவன் உள்ளவர். எப்படி தெரியப்படுத்தணும்? ஸ்தோத்திரத்தோடு கூட. என் அன்பானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பெருகட்டும். இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க நேரத்தில் எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு அகால மரணத்தினால் போய் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க நேரத்தில் எத்தனை இடங்களில் அந்த பயங்கரமான விமான விபத்து அல்லது பயங்கரமான வெடிகுண்டு விபத்தால் எத்தனை உயிர்கள் மாய்ந்து போய் கொண்டிருக்கிறது. இது நடுவில் ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் தந்திருக்கிறாரே. ஆக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் யாரிடத்தில் தெரியப்படுத்துகிறோம்? ஜீவனுள்ள தேவனிடத்தில். இதை விசுவாசிக்கிறவங்க இதை கை கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க முடியும். ஆக இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம வாழ்ந்தாலும் ஒரு காரியத்துக்காக நம்ம கவலைப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க.
த வில்லிங் ஆஃப் காட், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய எதிர்பார்ப்பும் இதே போல தான் இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் வாழ்ந்தார். தன் வாழ்க்கையில் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் அல்லது மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை கண்டபோது மனதுருகினார். அவரும் கவலைப்பட்டார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று மனதுருகினார். இப்பொழுதும் கூட நாம் எதுக்காக கவலைப்படணுமா? மோசேங்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இது இருக்குன்னா நீங்கள் எப்பொழுதும் எழுந்து பிரகாசிக்க முடியும். வாசிக்கலாமா? எக்ஸோடஸ் சாப்டர் 32 verse 32. யாத்திராகும் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். நீர் எழுதின அந்த புஸ்தகத்திலிருந்து, ஜீவ புஸ்தகம் என்று வெளிப்படுத்த விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். ஆக அமிதமான என் பேரை நீ கிறுக்கி போட. அப்போ எதுக்கு அவன் கவலைப்பட்டான்? தனக்கு ஏற்றபடி ஜனங்க கனம் பண்ணலையே, தனக்கு நல்ல உடை இல்லையே. இன்றைக்கி நிறைய பேர் எதுக்கு கவலைப்படுறாங்க? ஐயோ, சொந்தமாக வீடு இல்லையே, சொந்தமாக வாகனம் இல்லையே. என் அன்பானவர்களே, வீடு, வாசல், குடும்பம், இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற வேளையில் கொடுத்து நடத்துவார். நான் மறுபடியும் சொல்கிறேன், பிசாசு நீங்கள் எழுந்து பிரகாசிக்க கூடாதபடி உங்கள் சிந்தையை எப்படி கட்டி வச்சிருக்கிறாரு புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ரகசியம் தெரிஞ்சிட்டுனா நீங்கள் பிரகாசிக்க முடியும். உங்களுக்கு நல்ல ஒரு வீடு, நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். பைபிளில் அதுக்கான அத்தனை ஆதாரங்கள் உண்டு. தனிமையானுக்கு வீடு வாசலை அவர் தான் ஏற்படுத்துகிறார். ஆகவே தயவு செய்த இதுவே பிரதான விண்ணப்பமாக இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. என் அன்பானவர்களே, உலகத்துக்கு அடுத்தவைகளே அல்ல. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நீங்கள் இந்த பூமிக்குரியவைகளுக்காக தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பீங்களானா நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுது. அதனால் தயவு செய்து நீ எழுந்து ஒரு உன்னதமான எண்ணத்தோடு எழும்பு, ஒரு உன்னதமான தரிசனத்தோடு எழும்பு. மோசே எதுக்கு கவலைப்பட்டார்? ஐயோ, 3 வேளை சாப்பிட்டேன், இப்போ எனக்கு சாப்பாடு அந்தளவுக்கு நல்லா இல்லையே, ஐயோ இந்த ஜனங்க என்னை தூஷிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவர் கவலைப்பட்டது எதுக்காக? ஆண்டவரே, இந்த ஜனத்தின் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தரணும், இல்லாவிடால் என் பேரை கிறுக்கி போடும். எவ்வளோ பேர் கவலை பாருங்கள். ஆத்துமாக்கள் மரித்து போகிறதை குறித்து, ஜனங்கள் சாகிறதை குறித்து அவர் கலங்கினார். தேவன் பாதத்தை இறுக பிடித்து கெஞ்சினார், மன்றாடினார். என் அன்பானவர்களே, நீ எழுந்து பிரகாசிக்கணுமா? கர்த்தருடைய சிந்தையை நீ பெற்றுக்கொள். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை நான் பார்க்குறேன். தயவுசெய்து இனி இந்த லோகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேணாம்னு சொல்லலை. அதுவே ஜெபமாக ஓட்டாமல் இன்னிலேருந்து சொல்லுங்கள், ஆண்டவர் நீர் விரும்புகிறபடி அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எனக்கு தாரும், இந்த ஜனத்தை ரட்சித்தரணும், இல்லாவிடால் என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லும் அளவுக்கு, கண்கள் கண்ணீரும் தலை தண்ணீருமாய் மாறும் அளவுக்கு ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிப்போமா? இந்த ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்வோமா? ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பார்கள். இது வரைக்கும் இல்லைன்னா இப்போ பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட முகமுகமாக பேசியிருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு இடந்து பிரகாசிக்க பண்ணப்பா. ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கிறது வெளியேறப்பட்டு தான். 1000 ஆத்மா வந்தாலும் நீர் தான் கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுப்பீர்? என்னை கேளும், அப்போது ஜனங்களை தருவேன்னு சொன்னீர். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆத்ம பாரம் இறங்கி வரட்டும். அழிந்து போகிற ஜனங்களை குறித்த கருசனை, மரித்து மண்ணோடு மண்ணாய் மங்கி போய் கொண்டிருக்க மனுஷனுடைய ஆத்மா தேவனிடத்தில் சேர வேண்டுமே. அந்த நித்திய அக்கினியில் அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஐயோ, அந்த நியாய தீர்ப்பு நாளில் போய் சிக்கிடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொருடைய இருதயம் நொறுங்கட்டும் அப்பா. தகப்பனே, மனதுருக்கும் எனக்குள்ளாய் நீ தந்த அந்த ஆத்ம பாரம் இன்னும் இந்த ஜனங்களுக்கு பலமாய் பாயட்டும். மோசே மேல் வைத்த ஆவியை 70 பேர் மேல் வைத்தீர் பாரும். இந்த செய்தியை பலருக்கு ஷேர் பண்ணுற பிள்ளைகள் மேலே அந்த அபிஷேகத்தை வையும். இப்பொழுது அந்த ஆத்ம பாரத்தை வையும். இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டு ஆவிலே சோத்திரம் பண்ணி துடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. உதவி செய்யும், கிருபை பாராட்டும். ஜீவாதிபதி இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிறருடைய பாரத்தை நீக்க உங்கள் ஜெபம் தேவை. இனி எழுந்து கர்த்தருக்காய் கனி கொடுக்கிற காலம் தொடங்கிட்டு மகளே. என் அன்பு சகோதரனே, கலங்காதே. கர்த்தர் உங்கள் பாரங்களை எல்லாம் மாற்றிவிட்டார். தேசத்தில் அழிந்து போகிற ஜனங்களை குறித்த பாரத்தை இன்னும் பெருக பண்ணுவார். God bless you. விடுதலை நாள் 2025 சென்னை அடுத்த செங்கல்பட்டு அருகில் உள்ள திம்மாவரத்தில் விடுதலை நாள் நற்செய்தி கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நாள்
அக்டோபர் 2 வியாழக்கிழமை அரசு விடுமுறை நாளான அன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் தேவக்கரம் திருச்சபை, 43 அபாகஸ் அவென்யூ, பாலுநகர், தூய பவுல் பள்ளி அருகில், திம்மாவரம், செங்கல்பட்டு 1. தெய்வ வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்கள் விடுதலைக்காக பாரத்தோடு ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரன் இரா மணி ஐயர் அவர்கள், லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிஸ், சென்னை. அன்பிற்குரியவர்களே, தவறாமல் இந்த கூடுகையில் பங்கு பெற்று நீங்கள் எதிர்பார்க்கும் விடுதலையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்புடன் அழைக்கும் பாஸ்டர் மைக்கேல். செல்போன் 9710575579 மற்றும் டார்தி சங்கீதா. செல்போன் 9941835199 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னையை அடுத்த மணலி புதுநகரில் தூய யோவான் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை நடத்தும் நற்செய்தி பெருவிழா 2025 நாள் அக்டோபர் மாதம் 3, 4, 5 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும் இடம் தூய யோவான் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை, லட்சுமி நகர், முதல் தெரு, பழைய நாப்பாளையம், மணலி புதுநகர், சென்னை 103. இறை செய்தியாளர் சுவிசேஷகர் ஆர் மணி ஐயர் அவர்கள், லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிஸ், சென்னை. கடவுளின் அளவில்லாத பிரசன்னம் பெற்றிட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று உங்களை அன்புடன் அழைக்கும் சபை போதகர் மற்றும் சேகர குழுவினர். வாருங்கள், பங்கு பெறுங்கள், இறையாசி பெற்றுச் செல்லுங்கள். தொடர்புக்கு ரெவரன் ஏ. ஜோசப் ராஜன், சபை போதகர். செல்போன் 9940109395.